ஜெபிக்கிறோம். தேவ கருவையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே உடைய திருசமூகம் எங்களோடு கூட இருந்தது எல்லாம் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த பகல் காலம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சுஷ்மான கால வேளையிலே கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். லைவூலமாய் வருபவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அதிசயங்களை காணப்பட தொடர்ந்துள்ள பாடல் ஆராதனை சங்கீத தியானங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் தான்படி வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாடல் ஆராதனை விழா நடத்துவார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்த போகிறோம். நாம் ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைந்திருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எந்த தீங்கும் அணுகாது என்று சொல்லி இந்த பாடலை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், இரத்த கோட்டைக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன். இந்த நாளிலும் இந்த நாளிலிருந்து எந்த தீங்கும் என்னை அணுகாது என்று சொல்லி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை
செய்கின்றீ, என்னை ஆயனை போல அபிஷேகம் செய்கின்றீ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ, என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே எல்லாரும் சொல்லுவோமா? ஆமாண்டவரே, இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்தில் உடைய பிரசனத்தில் நாங்கள் மறைந்து வந்திருக்கிறோம். உடைய கிருபையினால் எங்களை இடைக்கட்டி கொள்ளுங்க, உடைய பிரசனத்தினால் எங்களை மறைத்து கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து இருக்கிறோம். ஓ ஹalleluya. எங்களுக்கு எதிரிட்டு வருகிற போராட்டங்கள், எங்களுக்கு எதிரிட்டு வருகிற சோதனைகள், எங்களுக்கு எதிரிட்டு வருகிற பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகட்டும். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தான்
செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகின்றீர். அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. ஆமென். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர். அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர். அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கோ தீண்டா. எல்லா கரங்களை தட்டி இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. ஆமே. எந்த தீங்கோ தீண்டாது. எல்லாரும் சொல்லுமா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. ஆமே. எந்த தீங்கு தீண்டாது. இம்மட்டும் உறவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. எல்லாரும் இங்கே பாடுங்க. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. சொல்லுமா. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ஆமே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. ஆமே. எந்த தீங்கோ தீண்டா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. ஆமே. எந்த தீங்கோ தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. ஓரி எந்த தீங்கோ தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கோ தீண்டாது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். சொல்லுங்க. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ஆமென். இரத்தத்தால் இயேசுவின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். சொல்லுங்க மறுபடியும். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். ஆமென். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத. ஆமென். இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு வல்லமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியத்திலே இயேசுவின் இரத்தத்தை இந்த காலை வேளையிலே நாம் தெளித்தார். இயேசுவின் இரத்தத்தை தெளிப்போமானால் இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் உண்டாகும். இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கி நல்ல ஆவில் நிறைந்து பொழிந்திடும். ஆமென் 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 ஆமென். ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின். ஹல்லேலூயா. ஒரு வல்லமை பெருகட்டும் வல்லமை பெருகட்டும் வல்லமை பெருகட்டும்.
அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை எல்லாரும் தேவாவினாலே நிறைந்து சொல்லுங்க. எனக்கு எதிராய் வருகிற போராட்டத்தை இயேசுவின் ரத்தத்துல மேற்கொள்ளுகிறேன், இயேசுவின் ரத்தத்தினால மேற்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஓ எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே மேற்கொள்ளுகிறேன், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினால மேற்கொள்ளுகிறேன். விட முடியாத பாவங்களா இருந்தாலும் எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால மேற்கொள்ளுகிறேன். எனக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருவினுடைய கிரியைகளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவின் ரத்தத்தினால மேற்கொள்ளுகிறேன். சொல்லுங்க, காலை வேளையில நல்ல ஆவியில சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுகிறேன், இயேசுவின் ரத்தத்தினால எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுகிறேன். நலரா இதனலரா பஷதனலரா கதுனரிதனலரா ரிமரதனலரா பரதனலரா கதுனரிதனலரா ரிமரதனலரா போஷதனலரா பரதனலரா பரகதுனா ரிமரதனலரா தனலரா பரதனலரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி இயேசுவின் இரத்தம் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினால மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அவனுடைய கரம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவீராக. பொழுது கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். காலமே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல குளிர் நேரமாக இருக்கிறது. பனி காலம் அதிகமாக பனி பெய்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் குளிர் இருக்கும். குளிரையும் பார்க்காமல் சிலர் வந்து விட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப சரியான நேரம். அதனால் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் என்ன செய்யணும், எழும்பி நின்றுக்கணும். இல்லைன்னா இப்போ தண்ணியை தொட முடியாது. ஆனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு தூங்கப்படாது. வசனத்தை தூங்கிட்டு கேட்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக வசனத்தை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆர்வமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் தருணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நேரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் திருவசனத்தை நம்ம கரெக்டாக கேட்கணும், உபதேசிக்கணும். இதில் நம்ம சரியாக இருந்தால் கர்த்தர் நம்ம எல்லாத்துலேயும் சரியாக இருப்பார். ஸ்தோத்திரம். ஏன்னா சில பேருக்கு வசனம்னா பிடிக்காது, வசனம் பிடிக்காது. அதனால் பைபிள் கூட சில பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, சில பேருக்கு கையில் பைபிள் கூட இருக்காது. ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த அளவுக்கு வசனத்தின் மேலே வெறுப்பு. அதனால் வசனத்து மேலே வெறுப்பு இருக்கிறதுனால பைபிளை கையில் வச்சுக்க மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம நேரம் பாருங்க, என்ன இல்லைன்னா எந்திரிச்சு நில்லுங்க. உட்கார நேரம் முதல் முடிவு வரைக்கும் இப்படியே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தூங்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஸ்தோத்திரம். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தூங்காமல் பாருங்கள். சின்ன அல்லேலூயா. 1 மணி நேரம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய வேலைன்னு நினச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம், சில நேரம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம நம்முடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து செயல்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மாம்சத்துக்கு கொடுக்குற பலனும் அவர் தான் கொடுக்குறாரு, ஆவிக்கு கொடுக்குற பலனும் அவர் தான் கொடுக்குறாரு. அதனால் ஆவியிலும் ஆத்மாவிலையும் சரீரத்திலும் முழு பலன் அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு.
என்னமோ ஒரு பலனை மாத்திரம் அவர்கிட்டருந்து வாங்குற மாதிரி இன்னொரு பலனை ஒழிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடுறோம். சரி, அதனால் விடுதலையோடு தேவசமத்தில் காணப்படும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 140 இந்த சங்கீதத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். வெறும் 13 வசனங்கள் தான் இருக்கிறது. இந்த 13 வசனங்கள் அடங்கிய தாவீதின் சங்கீதம் படிக்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். சங்கீதம் 140 எல்லாரும் சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். வாசிங்கள். வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே, என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகொடும். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதையும். என்னை கலைத்துக் கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீமைகள் அவர்கள் தலையிலே மூடுவதாக. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விடுவதாக. அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்கக்கூடாத படுகொலிகளிலும் தள்ளப்படுவார்களாக. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. கொடுமையான மனுஷன் பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவனின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதமானது சவுலின் கைக்கு தாவீது தப்பி ஓடுகையில் பாடின ஒரு பாட்டு. இதில் என்னன்னா, சவுலின் மனிதர்கள் மிகவும் பொல்லாதவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப கொடூரமாக பேசக்கூடியவர்கள், கொடூரமாக சில விஷயங்களை பேசி தாவீதை புண்படுத்தக்கூடியவர்கள். அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த பொல்லாத மனிதர்களுடைய பிடியில தான் யார் இருக்கிறது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது இப்போ சிக்குண்டு பயங்கரமாக சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பொல்லாத மனிதர்கள், ஸ்தோத்திரம், எப்போதும் அவங்க தாவீதை தரக்குறைவாக பேசி அவரை கண்ணாப்புனான்னு பேசுறது தான் அவருடைய வேலை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா தாவீதுனுடைய எல்லா நீதியின் காரியங்கள், அவன் தாவீது செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம், தேவனுக்கென்று வாழுகிற ஒரு காரியம், தேவ திட்டத்துக்கு இணங்குகிற ஒரு காரியம். ஆனால் சவுலுக்கு அந்த காரியம் கிடையாது. சவுல் எப்போதும் தேவ சித்தத்தை பார்க்க மாட்டான், தேவனுடைய விருப்பத்தை செய்ய மாட்டான். ஆனால் அவனுடைய உறவு முறைகளில் அந்த பென்யமீன் கோத்திரம், அந்த பென்யமீன் கோத்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அந்த நபர்கள் அன்னைக்கு இருந்திருக்கிறார்கள். தாவீதை அப்படி கண்ணாப்புனான்னு பேசுவாங்களாம். அந்த மாதிரி தாவீதுக்கு விரோதமாக அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள்லாம் தாவீதால தாங்க முடியாதான். அந்த அளவுக்கு கொச்ச வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் சொல்லி பேசுவார்களாம். அது தாவீதின் மனிதர்கள். சீமை பேசுனா பார்த்தீங்களா, அந்த சீமை அந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. ஸ்தோத்திர, சீமை ஸ்தோத்திர தாவீதை எந்த அளவுக்கு பேசி புண்படுத்தி
அந்த இடத்துல அவர் எவ்வளோ வேதனையாக அவர் கடந்து சென்றிருக்கிறார் பாருங்க. அதனால் இந்த அருமையான ஸ்தோத்திர தாவீது அவ்வளோ கொடூரமான வார்த்தைகளை எல்லாம் இன்னைக்கு என்ன செய்தார், தாங்கி இருக்கிறார். நம்ம ஒரு சின்ன வார்த்தை நம்ம பேசினா கூட நமக்கு என்ன செஞ்சிடும், பயங்கரமாக கோவம் வந்துடும். பார்த்தீங்களா, செம்ம கோவம் வந்துடும். யாரையும் வந்து என்ன செய்யறதில்ல, பேச விட மாட்டோம். பேசுனா உடனே நமக்கு பொத்துக்கிட்டு வந்துடும், கோபம் பயங்கரமாக வந்துடும். ஏன்னா நம்ம தாவீது வந்து ஆவியில் இருந்தார், நம்மளாம் மாம்சத்தில் இருக்கிறோம். அதனால தான் நமக்கு கோபம் வருது. அப்புறம் ஆவியில் இருந்த தாவீது என்ன சொன்னார் பார்த்தீங்களா, சீமை பேசும்போது என்ன சொன்னார், அவனை கொல்ல போகிறான் இவனோட படைத்தலைவன். ஆனால் சொல்கிறார், வேண்டாம் விடு, ஆண்டவர் பேச விட்டுருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் அவரை பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார், அதனால் அவன் பேசுகிறான், விட்டுரு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு கிளம்பிட்டார் பாருங்க. ஸ்தோத்திரம். ஒன்றுமே செய்யலை, ரிப்ளை கொடுக்கல. அல்லேலூயா. ஆனால் பின்னொரு காலங்களிலே அவன் சிக்குண்டு சோதிக்கப்பட்டான். அவன் அந்த பலனை அடைந்தான், சீமை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இதில் வசனம் 1வது வசனம் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க, படிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்பியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். இந்த 2 விஷயத்தையும் அந்த மாதிரி ஸ்தோத்திர சொல்லுகிற செயல்களில் அந்த ஸ்தோத்திர நபர்கள் இருந்தாலும், பென்யமீன் கோத்திரத்தார் இருந்தாலும் ஸ்தோத்திர, ஆனால் அவர்கள் எப்போதும் தாவீதுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சு பேசிட்டே இருப்பாங்க. சோதரன், ஏடா ஒரு அரியணை பெறணும்னா, ஒரு சிங்காசனத்தை பெறணும்னா எவ்வளவு அதில் வேதனை இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. சோதரன், ஒரு நல்ல காரியத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும் போது நமக்கு நிறைய ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனால் சோதரன், அதனால் வந்து தீமையை செய்துட்டு என்னை யாரும் பேசுகிறாங்கன்னா அது சோதரன் தேவனால் ஏற்கப்படாதது. ஸ்தோத்திரம். நம்ம பேசுகிறாங்கன்னா அதுக்கு நீதி நியாயமாக சில காரியம் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆனால் தாவீதை பேசும்போது, தாவீது ஏன் பேசுகிறாங்கன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அவர் நீதியும் நியாயத்தையும் கை கொள்ளுகிறவராக இருந்தார், தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் இப்போ நம்ம நீதி நியாயம் செய்கிறோம். என்னது, இந்த காலையில் 1 மணி நேரம் நம்மளால கொஞ்சம் விழித்திருக்க முடிஞ்சா ஸ்தோத்திரம், ஏதோ கொஞ்சம் தெய்வத்துக்கு பயப்படுறேன்னு அர்த்தம். சோதனை இல்லை அப்படின்னா நீ மாம்சத்தின்படி தான் வாழ நம்ம நினைக்கிறோம். ஆவியில் உங்களுக்கு எந்த வைராக்கியமும் கிடையாது. சோதனை, இந்த 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஒரு 5 to 6 மணிக்கு நம்ம தேவ சமூகத்தில் வந்து உட்கார முடியல அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் மாம்சத்தின்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை முறை புரிஞ்சுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு இதை செய்ய முடியலன்னா உனக்குள்ளே இருக்கிறத ஆவியானவர் இல்லைங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. ஸ்தோத்திரம். ஆகவே அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மரிச்சிட்டார், உங்களுக்குள்ள ஆவியானவர் போயிட்டார். ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார், அதனால அப்படியெல்லாம் ஆண்டவருக்காக செஞ்சோம். ஆனால் இப்போ செய்ய முடியல. காரணம் என்னன்னா, அவரை எங்கேயோ விட்டுட்டோம், அவர் எங்கேயோ போயிட்டார். அவரை விட வேண்டிய இடத்துல எங்கேயோ விட்டுட்டீங்க. விட்டதுனால இப்போ என்ன செய்ய முடியல, அவருடைய உதவி இப்போ நமக்கு கிடைக்கல. ஆவியானவர் தாமே நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறாரா, ஆனா இப்ப இல்லையே, நம்ம பலவீனங்களை உதவி செய்ய ஆவியானவர் வரலையே. அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு கடந்து போனதுனால நீங்க தெரியாம இருந்துட்டீங்க. சிம்சோன்ட்ட இருந்து ஆவியானவர் போனது சிம்சோனுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது. சோதனை உடனே தெரியல. அது மாதிரி இன்னைக்கு அநேகருக்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன், ஆண்டவருக்காக வாழ்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாகவே ஆவிக்குரிய லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு சேலஞ்சான வாழ்க்கை. ஆண்டவருக்கும் நமக்கும் ஸ்தோத்திரம் இடையில வந்து சத்ரு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதை வந்து ஸ்தோத்திரம் நம்ம மேற்கொள்ளுகிறது தான் ஆவியானவருடைய ப்ரெசன்ஸோடு வாழ்கிற வாழ்க்கை. அதுக்கு விட்டு கொடுக்கறது ஆவியானுடைய வாழ்க்கையில் அது வந்து பிசாசனுடைய தந்திரம். ஸ்தோத்திரம். இப்போ தாவீது இவ்வளோ பொல்லாத மனிதர்கள் பேசினாலும் அவங்களோடு அவர் இணைஞ்சு போகாமல் அவர் என்ன செய்கிறார் பாருங்க, விலகி விலகி ஓடுறார். பேச பேச துரத்த விலகி ஓடுறார். அதுதான் நம்ம செய்யணுமே தவிர விலகி ஓடுறதுன்னா ஆண்டவரை விட்டல்ல, அவர் சமூகத்தை விட்டல்ல. அல்லேலூயா. ஓடுறவன் ஸ்தோத்திரம்
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு ஓடக்கூடாது. அவருக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசில் இருந்து, இந்த மாதிரி வார்த்தைகளில் இருந்து, இந்த மாதிரி சத்துரு போராட்டங்களில் இருந்து விலகி ஓடணும். அப்போ பாருங்க, 2வது வசனம் படிக்க பார்க்கலாம். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். பாத்தீங்களா? எப்ப பாருங்க தாவீதை குறித்து தான் சோதனை. தாவீது ஸ்தோத்திரம், அவன் கீர்த்தி என்ன செய்தது? ஸ்தோத்திரம், அவன் ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு மனுஷன், ஆண்டவரோடு செயல்படுகிற ஒரு மனுஷன். ஒரு நாளைக்கு 7 தரம் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறேன். சோதரன் சொல்லி கத்தரை பாருங்க, எப்போதும் கத்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துதிக்கிற ஒரு மனுஷன். அதனால் ஸ்தோத்திரம், அந்த துதிக்கிற மனிதனுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற ஒரு மனிதனுக்கு விரோதமாக இப்போ பாருங்க, பொல்லாத மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? கூட்டம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2வது வசனத்தில் அவர் சொல்லும்போது பொல்லாப்புகளை சிந்தித்து என்ன செய்கிறாங்களா? யுத்தம் செய்ய கூட்டம் கொடுக்கிறார்கள். பொல்லாப்புகளை எப்பொழுதும் தாவீதுக்கு விரோதமாக சவுலின் மனிதர்கள் பொல்லாத விஷயங்களை பாருங்க. சவுல் உயிரோடு இருக்கிற நாள் வர தாவீதுக்கு எப்படிதான் இருந்தார்? சிநேகிதனா இருந்தாரா? பொல்லாத சிந்தனைகளை சிந்தித்து கூட்டம் கூட்டி தாவீதை ஒழிச்சு கட்டணும், இதுதான் அவருடைய வேலை. இதுக்காக தான் அவன் காத்திருந்தான். சோத்திரம், சவுலுக்கு அவ்வளோ காலங்கள், இந்த பூமியில் கொடுத்த காலங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தாவீதுக்கு விரோதமாக செயல்படுகிறது தான் சவுலுடைய வேலை. அதான் அவன் கரெக்டாக பார்த்தான், மரண பரியந்தம் பார்த்தான். அல்லேலூயா, மரண பரியந்தமும் அவன் அந்த வேலையை தான் பார்த்தான். ஸ்தோத்திரம், எப்பொழுதும் தாவீதை கண்ணுக்கு எதுக்க நிற்க விட மாட்டான். ஏன்னா ஸ்தோத்திரம், தாவீது ஸ்தோத்திரம் அப்படி எங்கே தன்னுடைய ராஜ்ய ஸ்தானத்தை பறிச்சிடுறானோ, அல்லேலூயா என்கிற ஒரு ஏக்கம். ஸ்தோத்திரம். ஆகவே தாவீது என்று சொல்லுகிறவன் தேவனோடு நடக்கிற மனுஷன். அல்லேலூயா, ஒரு பட்டயம் கூட அவன் மேலே படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், பொல்லாத மனிதர்கள் கூட்டம் கூடினாலும் ஏகோபித்து பேசினாலும் என்னதான் பண்ணியிருந்தாலும், ஆனால் ஸ்தோத்திரம் தாவீதை நெருங்க முடியவில்லை. ஏனென்றால் தாவீது கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவராய் இருந்ததுனால தாவீதை ஒரு சக்தியும் ஒன்றும் பண்ண முடியலை. ஏன்னா அவர் தேவனோடு நடக்கிற மனுஷன். அல்லேலூயா. ராஜாக்களிலே ஆவிக்குரிய ஒரே ஒரு மனுஷன் இருந்தான்னா அது பெரிய மனிதன் தாவீது ஒருவன் தான் என்று வேதம் நமக்கு பல வடிவங்களை தெளிவாய் காட்டுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம், அத்தனை ராஜாக்களிலும் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் தாவீதை தான் சொல்லுகிறார்கள். அல்லது பெரிய ராஜாக்களில் ஒருவன் எடுத்துக்கொண்டால் அதை தாவீது தான் என்று சொல்லுகிறார்கள். அவ்விதமாக இருந்த தாவீதுக்கு எவ்வளவு நெருக்கம் பாருங்கள், எவ்வளவு வேதனை பாருங்கள். ஸ்தோத்திரம். படிக்க பார்க்கலாம், 3வது வசனம் படிங்க. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. உதடுகளின் கீழ் விரியன் பாம்பு விஷம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவ்விதமாக கண்ணாப்புடான்னு பேசுவாங்க. ஸ்தோத்திரம். இந்த சீமைக்கு தான் அந்த வார்த்தை அப்படி வந்தது. சீமை தான் அந்த வார்த்தைகளை அவ்வளோ பயங்கரமாக பேசினார். அல்லேலூயா. அவன் பேசுகிற வார்த்தை பாருங்க எவ்வளோ பயங்கரமாக பேசுனான். அந்த மாதிரி ஸ்தோத்திரம் சேகரித்து கொண்டு அந்த வார்த்தைகளை எல்லாம் நினைத்து கொண்டு அப்படி தாவீதுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சர்ப்பத்தின் விஷம் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, என்ன இருக்கிறது? அவர்கள் உதடுகளின் கீழ் சர்ப்பத்தின் விஷம் இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கிறது போல தங்கள் நாவை கூர்மையாக்கினார்கள். ஸ்தோத்திரம். தங்கள் நாவை என்ன செய்தார்கள்? கூர்மையாக்கினார்கள். அல்லேலூயா. தங்கள் நாவை கூர்மையாக்கினார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். அவ்விதமாக சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு விரோதமாக இந்த ஜனங்கள், பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் அவ்விதமாக செயல்பட்டிருக்கிறார்கள், விரோதிச்சிருக்கிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விஷம்னா அந்த வார்த்தையை நம்ம சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள முடியாத
அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை சொல்லி அவங்க பேசியிருக்கிறார்கள். அதில் ஸ்தோத்திரம். அதில் இன்னும் சொல்லப்போனால் சர்ப்பம் நாவினால் தன் எப்படி அந்த வாசனை திறனை அறிந்து ஸ்தோத்திர பற்களையும் நாவையும் என்ன செய்வான்? கூர்மையாக்கி. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஆகாரத்தை அது கண்டுபிடிக்குதான். எது? ஸ்தோத்திர. சர்ப்பம் எதனால் ஆகாரத்தை கண்டுபிடிக்குதுன்னா, அந்த நாவினால தான் அந்த சர்ப்பம் ஆகாரத்தை கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு முகர்கிற அந்த இதில் அந்த நாவு தான் அந்த எங்கே ஆகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாக்கு நீட்டி நீட்டி அதுக்கு அந்த ஸ்மெல் தெரியுமா? நாக்குக்கு தான் அந்த ஸ்மெல்லு தெரியுமா? அது சாப்பிட போகிற அந்த ஆகாரம் எங்கே இருக்குன்னு சொல்லி அதுதான் அந்த நாவை நீட்டி நீட்டி அது போகிறது. அந்த சர்ப்பம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் நாக்கை நீட்டி நீட்டி தான் அது போகும். அது அந்த நாக்கை நீட்டினா தான் அது ஆகாரத்தை கண்டுபிடிக்கும். அது ஆகாரம் இருக்கிற இடத்த அந்த நாக்கில் இருந்தால் கண்டுபிடிக்குமா? ஸ்தோத்திரம். அந்த நாக்கில் தான் அதுக்குள்ளே ஒரு டேஸ்ட் இருக்கா. அந்த சர்ப்பத்தின் விஷமும் அது எங்கே தான் இருக்குது? அங்கே தான் இருக்குது. ஸ்தோத்திரம். பாருங்கள், சர்ப்பம் நாவால் தன்னுடைய வாசனை திறனை எடுத்துக்கொள்கிறது. நாவினால் தான் அது வாசனை திறனை கண்டுபிடிக்குதான். ஒவ்வொரு ஆகாரத்தையும் கண்டுபிடிக்கும் போது அந்த நாவினால் தான் அந்த ஆகாரத்தை கண்டுபிடிச்சி அது போய் என்ன செய்கிறது? அடுத்தது பற்களை அந்த ஆகாரத்துக்காக கூர்மையாக்குமா. பற்கள் எப்போதும் மாதிரி அதுக்கு இருக்கிறது இல்லை. நம்மலாம் என்ன நினச்சுன்னா பற்கள் எப்போதும் நான் அப்படியே கூர்மையாகவே இருக்கணும். இல்லை, அது நாக்கால ஆகாரத்தை கண்டுபிடிச்ச பிறகு ஸ்தோத்திரம் அப்புறம்தான் பற்களையும் கூர்மையாக்குதுதான். அதுக்கப்புறம் பற்களையும் கூர்மையாக்கி அதுக்கப்புறம் தான் அது செயல்பட ஆரம்பிக்கிறது. நாவையும் பற்களையும் கூர்மையாக்கி அந்த விஷம் அப்போதான் அதுக்கு உருவாக்குறது. அது கூர்மையாக்கும் போது தான் அந்த விஷம் உருவாகுது. அது வரைக்கும் அதுக்கு விஷ பையில் அந்த விஷம் தங்கி இருக்கும். ஆனால் அது கூர்மையாக்கின பிறகு தான் விஷம் முன்னாடி வரும். அப்படி தான் ஆகாரத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நாவானது அந்த வாசனை திறனை கண்டுபிடிச்சி என்ன செய்யுது? அந்த ஆகாரத்துக்கிட்ட இது வந்துடும். தவளையோ ஏதோ பிடிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு திறன் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. 4வது வசனம் படிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அவர்கள் என் நடையை கவிழ்க்க பார்க்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்களுடைய நடையை கவிழ்க்க பார்க்கிறார்கள். சோதனம். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எவ்வளோ வேதனை இருந்தால் அந்த மாதிரி அவர் எந்த பிரச்சனை இருந்தால் அவர் இந்த வார்த்தையில் சொல்லியிருப்பார் பாருங்க. என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அவர்களால் எனக்கு துன்பம் அதிகம், அவர்களால் எனக்கு வேதனை, அவர்களால் எனக்கு பிரச்சனை, என்னுடைய நல்ல நடைக்கு கலங்க வைக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறார். அவர் ரொம்ப வேதனைப்படுறார். அந்த நடைகள் என்று சொல்லும்போது தாவீது நேர்மையாக போகிற அந்த அனுபவங்களை அவங்க யாருமே விரும்பலை. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? நல்ல ஒரு ஆட்சியில் இருந்து ஆட்சி செய்கிற ஒரு நல்ல அனுபவத்தோடு இருக்கிற புருஷனை, இவ்வளோ ஜெயிச்ச புருஷனை, இவ்வளோ யுத்தங்களை மேற்கொண்டவரை, இவ்வளோ இஸ்ரவேலுக்கு நன்மைகளை செய்தவரை என்ன செய்யலை? அவங்க சரியாக உபசரிக்கலை, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் எப்போதும் தாவீதுக்கு விரோதமாய் பேசுறது மாத்திரமல்ல, அவனுடைய நடைகளை கவிழ்க்கிறது, அவனுடைய பேரை ரிப்பேர் ஆக்கிறது. சோத்திரம். பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி, குடும்பத்தில், சபையில், ஊழியர்கள் நடுவில், விசுவாசிகள் நடுவில், வேலை செய்கிறவங்க நடுவில், எங்கே இருந்தாலும் நாம் ஒரு இடரலற்ற ஒரு ஜீவியம் பண்ணணும். சோத்திரம். ஒரு இடரலற்ற ஜீவியம். நம்மால் அநேகருக்கு பெருமையை தான் சேர்க்கணுமே தவிர அநேகருக்கு வேதனையை கூட்டக்கூடாது. ஆனால் சவுலின் மனிதர்கள் வேதனையை கூட்டினார்கள். அதனால தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பென்யமீன் கோத்திரம் சவுல் என்னைக்கு விழுந்தானோ அன்னைக்கே பென்யமீன் கோத்திரத்துக்கு தலையெழுத்து முடிஞ்சிருச்சு, தலைவிதி முடிஞ்சிருச்சு. அதனால் சவுல் யோனத்தான் யுத்தத்தில் வெட்டுப்பட்டு செத்ததுமே அவனுடைய காரியங்கள் அத்தனையும் போயிடுச்சு.
ஹல்லேலூயா. அது வரைக்கும் தான் ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணும்? தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து படிங்க, சத்தமா படிங்க. கர்த்தாவே ஏய் துன்மா- தம்பிகளா, தலையை கீழே போட்டுக்கிட்டு அப்படியே இருக்காதீங்கடா. பைபிளை தூக்கி வச்சு இப்படி படிங்கடா. நீங்க எப்போதும் தூங்குற மாதிரி தூங்காதீங்க. எப்பயாவது கொஞ்ச நேரம் பைபிளை படிங்க. ஒரு வசனத்தை எடுங்க, சத்தமா படிங்க. சோத்திர படிங்க. கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி, துன்மார்க்கருடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி, கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். கோடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். ரட்சியும். அவர்கள் என் நடைகளை அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். கவிழ்க்க பார்க்கிறார்கள். அல்லேலூயா. சோத்திர எல்லாம் தூங்கிட்டு கிடக்குறீங்க. உன் நடையை கவுக்கிறதுக்கு பிசாசு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அது தெரியாம சோத்திர கீழே கடந்து கவுந்துக்கிட்டு இருக்கீங்க. சோத்திர அல்லேலூயா. ஆமா, கீழே உட்காந்தா உங்களுக்கு கேரண்டியே கிடையாது. எந்திரிச்சு நின்னாதான் வசனம் கேட்க முடியும். ஸ்தோத்திரம். சும்மா நீங்க உட்கார்ந்து இருக்கிறங்கிற போர்வையில கீழே போட்டுற நீங்க ஒன்றும் அவ்வளோ தியானம்லாம் இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம். சொல்ற வசனத்தை கேட்டா போதும். அல்லேலூயா. எழுதவும் மாட்டீங்க, அப்புறம் எடுத்து கீழே பார்க்குறீங்க. ஸ்தோத்திரம். அவ்வளோ தியானமா? ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. சத்துருப்பை என்ன செய்யறான்? உன் நடையை கவுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். உனக்கு எங்க உனி தள்ளலான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இது தெரியாம ஸ்தோத்திரம் கர்த்தரை தேடுற நேரத்துலலாம் தூங்கிக்கிட்டு, கர்த்தரை தேடுற நேரத்திலலாம் என்ன செய்யறோம்? மௌனமாக இருந்துட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே தாவீதுக்கு விரோதமா அவன் அப்படிதான் செய்தான். உன் நடையை எப்படியாவது கவுக்கணும். அவன் நேர்மையான நடையை கவுக்கணும். அவன் பரிசுத்த வாழ்க்கையை கவுக்கணும். அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டு பண்ணணும். சோத்திரன். சிலரெல்லாம் பிரிஞ்சே இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா. அது சில பேர் பிரிஞ்சே வாழ்வாங்க. தேவனுக்கு அவங்களுக்கு எந்த ஐக்கியமும் இருக்காது. ஸ்தோத்திரம். எந்த ஐக்கியமும் இருக்காது. அது அவங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். அதுக்குன்னே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 12 சீசரோட ஒருத்தர் இருந்தான். யார்? யூதாஸ். அவனுக்கு எப்போதும் காசை பற்றி தான் எண்ணம். எப்போதும் சம்பாதிக்கணும். சொல்லுங்க, எப்போதும் காசு பணம், காசு பணம், காசு பணம், சோறு. இது ஒண்டி தான் அவனுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனால் கூட உள்ள மற்ற சீடர்கள் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டார்கள், தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் அவருடைய சமூகத்தில் உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை நன்னாய் கூர்ந்து கவனிங்கள். இப்படி சர்ப்பமானது இப்படிப்பட்ட காரியங்களில் தலையிட்டு அதனுடைய காரியங்களை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் சவுலின் மனிதர்கள் தாவீதுடைய நடையை கவுக்க பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதுடைய எண்ணம், ஏக்கம், விருப்பம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தப்பி தப்பி ஓடுகிறார். பல இடங்களுக்கு ஓடுகிறார். பல மலை குகைகளுக்கு ஓடுகிறார். எப்படியோ ஓடி தன்னை காத்துக்கொள்கிறார். ஆனாலும் சில நேரங்களில் சவுல் என்ன செஞ்சிடறான்? ஒரே ஒரு முறை தான் பிடிச்சான். ஆனால் பிடிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தர் அனுமதிக்கலை. ஆகவே ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள்லாம் கவனிக்க, நடையை கவிழ்க்க பார்க்கிறார்கள் என்கிற இந்த காரியத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால் உங்கள் நடை எப்படி இருக்கணும்? பிரசங்கி 5:1 சொல்கிறாரு பார்த்தீங்களா? பிரசங்கி 5:1 எடுங்க, டக்குன்னு எடுங்க, எல்லாரும் எடுங்க, வசனத்தை திருப்புங்க, எடுக்க பார்க்கலாம். பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர்கள் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க செய்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ஆமா, தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்க. ஏன்னா கவுக்க பார்க்கறான் பிசாசு. சோத்திர உன் நடையை கவுக்க பார்க்கறான். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஆண்டவருக்கா நீ ஓடிட்டு இருக்கதான் அது ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறான். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:18 படிங்க. 18. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமனாய் நடக்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த கெட்ட பேரும் வாங்காதவன் தான் உத்தமன். சோத்திரம். எனக்கு இந்த இடத்துல இருக்கணும்னா எல்லாம் காலையில் ஒரு ஜபம் இருக்குன்னா காலையில் எல்லாரும் என்ன செய்யணும்? யூனிஃபார்மாக அங்கே உட்காந்துடணும். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். இது உத்தமன். இதுக்கு விரோதமாக ஒருத்தர் செயல்படுவானா அவனுக்கு பேர் உத்தமன் கிடையாது. அவன் நமக்கு கேடுகளை விளைவிக்கிறதுக்காக, கெட்ட பேரை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய நடைகளை
ஸ்தோத்திரம் கவிழ்க்கிறதற்காக அவன் என்ன செய்கிறான், எத்தனை பண்ணுகிறான்னு அர்த்தம். நமக்கு கலங்க வைக்கிற ஒரு சூழ்நிலை, நமக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு சூழ்நிலை, அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அப்படிதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த படிங்க பார்க்கலாம். இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 22:6 படிங்க. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். யார் பிள்ளைன்னு பார்த்துக்கிட்டீங்களா? பிள்ளைகளுக்கு தான் வீட்டில் சுதந்திரம், மற்றவங்களுக்கு யாருக்கும் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் சுதந்திரம். சில பிள்ளைகளே சில பேர் எமனா மாறி விடுவாங்க. அந்த தாவீதுக்கு மாறின பாருங்க அப்சலோம். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் மாறினது மாதிரியும் சில பிள்ளைகளை பிசாசு வச்சுருப்பான். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி வசனத்தை கேட்டு வசனத்துக்காக வாழ்கிற நல்ல அனுபவம் தான் நமக்கு தேவை. அதனால் கவனிங்க, சில வீடுகளில் அப்படி தான் இருக்கும். சில பெற்றோர்களுக்கு சில பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டாங்க, சில பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. ஆனால் கீழ்ப்படுகிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியாமல் போகிறவங்க அவங்களுக்குரிய பலனை அவங்க பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமாம், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொன்னார், பிள்ளையானவனை நடத்த. பிள்ளையாக இருந்தால் தானே நடத்த வேண்டிய வேலையை நடத்த முடியும். பேயாக இருந்தால் நடத்த முடியுமா? சில பெற்றோர்கள் அதான் சொல்கிறாங்க, நான் சொல்கிறது என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது மாஸ்டர். ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். உண்மைதான். பிள்ளையாக இருந்தால் அவனை கண்டித்து உபதேசித்து நல்ல பாதையில் வளர்க்கலாம். பேய போய் எப்படி வளர்ப்படி? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், சில பேருக்கு பிள்ளைகள் அப்படி ஆயிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம். உலகத்தின் மேலே, சிற்றின்பத்து மேலே, காசு மேலே, பணத்தின் மேலே ஆசை ஈச்சை என்று ஊறி அநேகருக்கு அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ அவங்கள நம்ம பிடிக்க முடியல, கிறிஸ்துக்குள்ள அவங்கள வழிநடத்த முடியாது. அதனால் அவங்கள அப்படியே விட்டுற வேண்டியதான், வேறு வழி கிடையாது. பார்த்தீங்களா, விட்டுடுறோம். அதனால் இப்போ என்னாச்சு, பிள்ளையானவனே பிள்ளையாக இருந்தால் தான் நடத்த வேண்டிய வழியில் நடத்தலாம். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, பிள்ளையாக இருந்தால் தான் எல்லாரையும் நடத்த முடியாது. பிள்ளைகளை போல எல்லாரையும் நம்ம பார்க்கவும் முடியாது. ஏன்னா பிள்ளைகளை போல யாரும் நடக்க மாட்டாங்க. பிள்ளைகளை போல நடக்கிறவங்கள ஸ்தோத்திரம், ஒரு அனாதையாக இருந்தாலும் அவன் பிள்ளையை போல் நடந்தானா அவனை பிள்ளையாக தான் பாதிப்பாங்க. ஆனால் பிள்ளைகளே சத்ருவா மாறும்போது என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கும் அந்த விஷயத்தில் நிறைய ஆவிக்குரிய சபை படுத்து தான் கிடக்கு. ஸ்தோத்திரம். நிறைய ஆவிக்குரிய சபைகள் ஸ்தோத்திரம் படுத்து கிடக்கிறது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு உள்ள ஒரு தகப்பன்மார்களை மதிக்கிறது இல்லை, அவங்கவுங்களுக்குள்ள ரியல் தகப்பன்மாரையும் மதிக்கிறது இல்லை, ஆவிக்குரிய தகப்பன்மாரையும் மதிக்கிறது இல்லை. இப்போ என்னத்தை தான் இந்த உலகத்தில் கோட்டை கட்ட போகிறாங்கன்னு தெரியல, எங்கே போய் வாழ போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. நம்ம எந்த விஷயத்துலையுமே என்ன செய்ய மாட்டாங்க? ஸ்தோத்திரம். கீழ்ப்படிய மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ நம்முடைய காரியங்களை அவங்க விரும்பலன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் கேட்காம ஒருத்தன் போகிறான்னா அது என்னது? பேய்த்தனத்துக்கு அடுத்தது தானே. அவங்களுக்குள்ள நம்ம எப்படி ஒரு ஐக்கியம், சமாதானம், ஒரு அன்பு எப்படி உண்டாகும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போ வெறுப்புத்தன்மை தான் ஏற்படும். பிள்ளைகளை குறித்து வெறுப்புத்தன்மை தான் ஏற்படும். எப்போ பார்த்தாலும் அவங்க விருப்பத்தையே செய்யணும்னு நினைப்பாங்க. இது சாத்தானுடைய தந்திரம். ஒரு சிலரை அடைய குடும்பங்களில் பிசாசு அப்படியே உருவாக்கி வச்சுருப்பான். பெற்றோர்களுக்கு அது ஒரு கண்ணியாகவே இருக்கும். ஸ்தோத்திரம். கண்ணியாகவே இருக்கும். நிறைய குடும்பங்களில் நிறைய பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுறாங்க. என் மூத்த பையன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க, என் இளைய பையன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க, என் மூத்த பொண்ணு கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க, என் இளைய பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, ரொம்ப வேதனை கொடுப்பாங்க. இப்படி எத்தனை பெற்றோர் இன்னைக்கு அழுகிறாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. கிழிச்ச கோட்டில் நிற்கிறது தான் பிள்ளை, மீறி எல்லாம் பேய்க்கு சமம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? நீங்கள் பிள்ளையா இருக்கீங்களா பேயா இருக்கீங்களான்னு உங்களே நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. அவங்கவுங்களுக்கு தெரியும். பெற்றோருடைய சொல்ல மதிக்கிறவன் தான் பிள்ளை. அவன் எடுத்தெறிஞ்சு போகிறான்னு சொன்னால் அவன் பிள்ளை கிடையாது, பேய்க்கு சமம். அதனால் ஏன்னா பேய் தான் நம்ம கிழிச்ச கோட்டில் நிற்காது. புரியுதா? நம்ம சொல்கிறத கேட்காது. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். சங்கீதம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிங்க. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. இப்படி சொன்னா யார் கேட்கிறா?
பாத்தீங்களா? இப்படி சொன்னா யாரு கேட்கிறா? எந்த பிள்ளை கேட்குது? இப்ப சோத்திர பேய் கேட்குமா? கேட்காது. 16 வசனம் படிங்க, 26 வசனம் படிங்க. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக, காலை தீமைக்கு விலக்குவாயாக. யார் சொல்லுவா? பெற்றோர் தான் சொல்ல முடியும். பெற்றோர் தான் இந்த ஆலோசனை சொல்ல முடியும். நண்பன் சொல்லுவானா? நண்பன் எங்க குழியில கொண்டு தள்ளான்னு தான் பார்ப்பான். அல்லேலூயா. சரி, அடுத்து நீங்க ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 16:9 படிங்க. 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய வழிகளை உறுதிப்படுத்துகிறவரோ நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ யாரு? கர்த்தர் தான் உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமா, மனுஷன் தானாவே தன் நடையை சரி பண்ணிக்கலாம்னா அது முடியாத விஷயம். வேத வசனங்கள் மூலமாக, திருச்சபையின் மூலமாக, பெற்றோர் வழியாக தான் என்ன செய்ய முடியும்? நம்முடைய நடையை உறுதிப்படுத்த முடியும். தானா பண்ணிக்கிறோன்னு சொன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சங்கீதம் 119:8 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119:8. சீக்கிரம் படிங்க. உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற, முற்றிலும் என்னை கைவிடாதேயும் என்று சொல்லுகிறார். சார், அதனால வசனத்தை காத்து நடக்கிறவங்கள அப்படிதான் செய்வாங்க. அடுத்து நீங்க 12 படிங்க. சங்கீதம் படிங்க. சங்கீதம் 140 படிங்க. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். 140:12. சிறுமையானவனின் வழக்கையும் 140 கேட்டீங்க, ஆமான்னு சொன்னேன். அப்புறம் 140 12 படிக்கிறது இல்லையா? சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும், சிறுமையானவருடைய வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சிறுமியானவனுடைய வழக்கு, எளியவர்களுடைய நியாயம் கர்த்தர் விசாரிக்கிறவர் என்று அறிவேன். பார்த்தீங்களா? அவர் நம்மை விசாரிக்கிறவர். யார் யார் அந்த சிறுமியான அனுபவத்தில் இருக்கிறோமோ ஒருத்தரையும் கர்த்தர் விட போற, எல்லாரும் விசாரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரான் அப்படின்னா உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கு. நீ வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 30:17 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. எரேமியா 30:17. எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, அவர்கள் விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. விசாரிக்கிறவர் செய்கிற வேலையை பார்த்தீங்களா? விசாரிக்கிறவர் அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர்களாய் விசாரிக்கிறார். அவர் நம்மை நோக்கி பார்த்து, நம்மை சூழ்நிலையெல்லாம் பார்த்து அதுக்கேற்றது போல நம்மை நடத்தி நம்மை விசாரிக்கிறவர். அப்போ தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களை அமிதமாக விசாரித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவர் விசாரிக்கிறவர் தான். நம்ம என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதையெல்லாம் பார்த்து விசாரிக்கிற தெய்வம். அதனால்தான் நம்ம 1 பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 5:7 விசாரிக்கிறார். அப்படியே உங்க கவலையெல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேல வச்சிருக்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்த சங்கீதம் 65:9 படிங்க. சங்கீதம் 65:9. யாரு எடுத்தாலும் டக்குன்னு படிங்க. தேவரீர் பூமியை விசாரித்து போதும் அதுக்கு நீர் பாய்ச்சுக்கிறார். அது பூமியின் காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். பூமியை விசாரிக்கிறவராக இருக்கிறார். பூமியை விசாரிக்க நம்ம விசாரிக்க மாட்டாரா? அதனால தான் அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படியே உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் அவர் மேலே வச்சிருங்க என்று சொல்லுகிறார். ஆகவே இன்னொரு வசனம் அதில் படிக்க பார்க்கலாம். அதில் ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை படிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 146:5 படிங்க. சங்கீதம் 146:5.
யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து ஆ, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் 46:5. அதான் first. படிங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து ஆ, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இல்லைங்களா? அவர் அதிகாலையில் அதை விசாரிக்கிறான்னு இருக்கும் அந்த அவசரம். ஸ்தோத்திரம். 146 அதுல அதிகாலையில் தேவன் அதை விசாரிக்கிறார்னு அந்த வசனம் வரும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். 46:5 தான் நம்ம படிக்க சொன்னேன். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். என்ன பண்ணுவேன், என்ன இப்படி போட்டு பழி வாங்குறாங்க. 46:5 தான் சொன்னேன். நீங்க 146 சொல்லல. 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு அதிகாலையிலே தேவன் அதுக்கு என்ன செய்கிறார்? சகாயம் பண்ணுவார். இப்ப பாருங்க, அதிகாலையில விசாரிக்கிறவர், சகாயம் பண்றவர் நம்ம தேடி வரும்போது டாட்டா காமிச்சிட்டு நம்ம வணங்கிட்டு இருந்தா என்ன பண்றது? ஸ்தோத்திரம். இது சொல்லுங்க, நமக்கு பகல்ல வரக்கூடிய இன்னல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நிற்க முடியுமா? கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கணுமா வேண்டாமா? ஸ்தோத்திரம். சோகம் உறக்கம். ஸ்தோத்திரம். உறங்க நல்ல உறக்கம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. 20:15. இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். பாருங்க, விசாரிக்கிறாரு. சும்மா அழுது புலம்பிட்டு இருக்கா இயேசுவை பார்க்கறது. ஆனா பாருங்க, அவளை ஆண்டவர் விசாரிக்கிறார். அவ தோட்டக்காரன் பேசிட்டு இருக்கா. கர்த்தர் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. ஆமா, நம்பி அவர் விசாரிக்க அவர் வருவார். நீ அழுகிற நேரத்துல உன்னை தேடி வரணும்னா அவரை நீ காலையில கர்த்தரை பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 21:5 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு அன்பா வராரு, எவ்வளவு ஸ்தோத்திரம் விசாரிக்கிறார் பாருங்க. புசிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். பயங்கரமா ஆண்டவர் கேட்கிறார். பிள்ளைகளேன்னு கூப்பிடுறார். எப்ப? உயிர்த்தெழுந்த பிறகு. உயிர்த்தெழாதபடி சிநேகிதர், ஊழியக்காரர், ஸ்தோத்திரம், சீடர்கள் அப்படிதான் வச்சிருந்தார். ஆனா என்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்தாரோ அதுல இருந்து உங்களை என்னை பிள்ளையா மாத்திட்டார். இப்ப ஸ்தோத்திரம் எப்படி அருமையா கூப்பிடுறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் வந்தப்ப சொன்னாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு தான் சொன்னாரு. இப்ப அடுத்து கேட்கிற, பிள்ளைகளே என்று கூப்பிடுறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. ஸ்தோத்திரம். பிள்ளைகளேன்னு கூப்பிட்டு, சாப்பிட ஏதாவது வச்சிருக்கீங்களாப்பா என்று கேட்கிறார். நம்மை விசாரிக்கிறவர், ஒரு குறைவில்லாமல் பாதுகாக்கிறவர். அவர் மேல நம்முடைய கவனங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையை அவரே நாம் சார்ந்து கொள்ளணும். ஆகவே ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய பாரங்கள், கவலையெல்லாம் நம்ம அவர் மேல வச்சுட்டு அவருக்காக வாழ்றவங்களா நீங்கள் நானும் காணப்படணும். எல்லாரும் தலை வணங்கி ஜெபிப்போமா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கண்டு ஜீவிக்க, உமக்கண்டு வாழ தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் நீர் எங்களை விசாரிக்கிறவர். பார்த்தீங்களா, சவுல் அவள் மனிதர்கள் பென்யமீன் கோத்திரத்தார் எந்த அளவுக்கு தாவீதுக்கு விரோதமாக பேசுனாங்க, எந்த அளவுக்கு தாவீதை கொடுமைப்படுத்தினாங்க. வார்த்தையினாலே தாவீதை கொண்டார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான வார்த்தைகளை பேசி தாவீதை துக்கப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தோம், நடையை சீர்தூக்கணும். உன் நடையை கவுக்க பார்க்குறாங்க. அதனால நடைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். உங்கள் நடைகளில் கவனமாக இருக்கணும். நம்ம நடையை எல்லாரும் கவுக்க பார்க்குறாங்க. நம்முடைய பேரை கவுக்க பார்க்குறாங்க. நம்முடைய பேரை ஸ்தோத்திர கண்ணாப்னான்னு பேரை கெடுக்க பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேக நமக்கு விரோதம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது மூன்றாவதாக விசாரிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிறவர் அனுப்பிட்டு நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடணும்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை விசாரிக்கிறவர். இப்படி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 3 விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டோம். ஆகவே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சவுலுக்கு தப்பி ஓடும்போது இவ்வளோ இன்னல்களையும் போராட்டங்களையும் சந்தித்த, இவ்வளோ வேதனைகளை சந்தித்த தாவீது
அவர் சொல்லுகிறார், நம்மை அதிகாலையில் நமக்கு அவர் சகாயம் பண்ணுகிறார். ஆண்டவர் அதிகாலையில் அவர் சகாயம் பண்ணுகிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை நேரம் தேவனுக்கு உகந்த நேரம், தேவனை சந்திக்கிற நேரம். அவருக்காக அந்த நேரத்தை கொடுப்பதற்கு ஏராளமான ஆவிக்குரிய ஜனங்களுக்கும் சபைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதர பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, சவுலுக்கு தப்பி ஓடுகையில் தாவீது பாடின 140வது சங்கீதத்தை இன்னைக்கு தியானிச்சோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அந்த வசனங்களில் சொல்லப்பட்டது போல தாவீதுக்கு விரோதமாக சர்ப்பத்தை போல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் நாவை கூர்மையாக்கி, ஆண்டவரே பற்களை கூர்மையாக்கி அவளுக்கு விரோதமாய் நிறைய காரியங்களை பேசினார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அதனால் தாவீதுடைய நடையை கவிழ்க்க பார்த்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். தாவீதை விசாரிக்கிறவர் ஹல்லேலூயா ஒருவர் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த சத்தியங்களின் படி எங்களையும் திருச்சபைகளையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லா மகிமை கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் ஸ்தோத்திர மாலை 7 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.